الحمد لله كفى سلام على عباده الذين اصطفى أما بعد فقد قال الله تعالى عز وجل في كلامه القديم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم إن أرضي واسعة فإياي فاعبدون صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى كما قال عليه الصلاة والتسليم صدق رسول الله صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. فيها حرز الحماية لطف البقايا عين العناية بركة الكفاية سر الولاية وافر العطايا وعلى آله وصحبه في كل أمر وغاية. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد الرؤوف الرحيم ذي الخلق العظيم وعلى آله وأصحابه وأزواجه في كل لحظة بعدد كل حادث وقدر. அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக நம் உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக நான் இந்த சின்ன உரையை துவக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய பெயர் சிராஜுத்தீன் அஹ்மத். நான் பெங்களூரிலே ஓதி முடித்ததால் ரஷாதி என்ற இணைப்பை அல்லாஹ் அவன் கிருபையால் கொடுத்தான். நான் 1971 திண்டுக்கல் இருக்கின்ற ஹைஃபுல் மதரசாவில் ஹிஃபுல் ஓதினேன். என்னுடைய பெரிய தாப்பனார் மௌலானா மர்ஹூம் ஹுசைன் முகமது ஃபாசில் டாக்டர் அவர்கள் தான் என்னை வளர்த்தவர்கள். எங்கள் குடும்பத்தில முன்னோர்களில் ஆலிம்கள் இருந்திருக்கலாம், ஆனால் இவர்கள் தான் ஆலிம். எங்கள் குடும்பம் வியாபார குடும்பம், விவசாய குடும்பம். திண்டுக்கலுக்கு பக்கத்தில் சித்தையின் கோட்டை என்ற ஒரு பூர்வீகமான ஒரு என்னுடைய தாயாருடைய ஒரு பெரிய குலம். அல்ஹம்துலில்லாஹ். என்னுடைய பெரிய தாயாரும் பெரிய தாப்பனாரும் தான் என்னை வளர்த்தார்கள். சின்ன வயதிலிருந்தே மார்க்கப்பற்று நிறைந்த நிலையில் வளர்வதற்கான ஒரு நல்ல சூழல் இருந்தது. நான் திண்டுக்கல்லிலே சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூல் என்பதில் தான் படித்தேன். அப்பொழுதே நான் யோசிப்பேன், கிறிஸ்தவர்கள் இவ்வளவு பெரிய முயற்சிகள் செய்கிறார்கள், நாம் எப்படியாவது ஒரு நல்ல ஒரு தீனுடைய ஸ்தாபனத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த நேரத்தில் இருந்தே எனக்கு சிந்தனை இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என்ன செய்தான் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில இந்த சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூலிலே அந்த காலத்தில் SSLC வரை இருந்த காலத்தில் கூட என்னுடைய பெரிய தகப்பனாருடைய அந்த தர்பியத்தின் காரணமாக மொட்டை அடித்து தொப்பி போட்டு SSLC காரர்கள் மட்டும்தான் ஃபுல் பேண்ட் போட முடியும் என்று சொன்ன அந்த காலத்தில் நான் 6வது மட்டும்தான் படித்தேன். 6th படிப்பதற்கு கூட முழு பேண்ட் அணிந்து கொள்வதற்கான அனுமதியும் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த காலத்திலேயே பெற்று, ஒவ்வொருடைய தொழுகையும் அங்கே தொழுது கொள்வதற்கான அனுமதியும் பெற்று நான் 1 வருடம் மட்டும்தான் அங்கே படித்தேன். ஏனென்றால் என்னுடைய தாயார் அவர்கள் வசியத்து செய்திருந்தார்கள், என்னை ஆலிமாக ஹாஃபிதாக அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் நான் பிறந்த உடனே. எனவே என்னுடைய பெரிய தாயார் அவர்கள் வளர்த்தார்கள். அந்த வசியத்தை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி கண்டிப்பாக ஓத வைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். என்னுடைய பெரிய தாப்பனார் கேட்டார்கள், இங்கே மதரசாக்கள் இல்லையே? திண்டுக்கல்லில் அப்பொழுது ஹிஃபுது மதரசா இல்லை, அரபி மதரசாக்கள் பூர்வீகமாக இருந்ததுதான். என்னுடைய தாயார் சொன்னார்கள், கண்டிப்பாக இந்த ஊரிலேயே மதரசா வரும், நான் என் மகனை ஓத வைப்பேன். ஏனென்றால் என் தாயார் அவர்கள் என்னை வளர்த்ததால் அவர்கள் என்னை பிரிய முடியாது, அவ்வளவு பெரிய ஒரு நெருக்கமான ஒரு அன்பு வைத்திருந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். 1971 ஜனவரியில திண்டுக்கல்லில் மானாமூனா என்ற ஒரு பெரிய வணிகர் சொந்தமாக ஒரு மஸ்ஜித் கட்டினார். அந்த மஸ்ஜிதுக்கு இமாமாக வந்தவர்கள் என்னுடைய உஸ்தாத் மர்ஹூம் அதிராம்பட்டணம் அப்துல் ஹமீத் ரஹிமஹுல்லாஹ். மிக சிறந்த ஹாஃபிஸ் அவர்கள், ஆலிம் அவர்கள். அவர்களுடைய ஆசையின்படி அந்த நிர்வாகம் ஒரு ஹிஃபுது மதரசாவை உண்டாக்கியது. அல் மதரசத்துல் முஹம்மதியா ஃபீ தஹ்ஃபீதில் குர்ஆனில் கரீம் என்பதை அன்று ஏற்படுத்தினார். 1971 ஏப்ரல் 23 நான் அந்த மதரசாவில் ஹிஃபுது வருவதற்காக சேர்ந்தேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா ஹிஃபுதை முடிக்க வைத்தான். ஹிஃபுது நான் முடித்தது 1973 கடைசியில். அந்த வருடம் நான் என்னுடைய பெரிய தாப்பனார் திண்டுக்கல்லில் ஒரு மஸ்ஜிதில் இமாமாக இருக்கிறார்கள். அங்கே நான் அதிகாலை
சுபு தொழிலுக்கு பெண்ணுக்கு நேரம் ஷிராக் வரை இருந்து நான் வெளியே வருகின்ற பொழுது இந்த சிந்தாமணிப்பட்டியிலிருந்து 5 நபர்கள் வந்திருந்தார். அவர்கள் என்னை பார்த்து கேட்டார்கள், இந்த ஹசரத்துடைய மகன் ஹாஃபிதாக இருக்கிறார் என்று கேள்வி தருவோம். சிந்தாமணிப்பட்டி என்ற எங்கள் கிராமத்தில ஹாஃபிதுகள் வைத்து தொழ வைக்கின்ற பழக்கம் இதுவரை இல்லை. எனவே அவரை நாங்கள் முடிவு செய்வதற்காக வந்திருக்கிறோம். ஹசரத்துடைய வீடு எங்கே என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், ஹசரத்துடைய மகன் நான் தான், வாங்க வீட்டுக்கு போட்டாங்க. ஆனால் அந்த நேரத்தில் என்னுடைய தொழில் வைப்பதற்கான முடிவு ஏற்பட்டுவிட்டது. அதன் காரணமாக என்னுடைய உஸ்தாத் ஜுலமீன் ஹசரத் ரஹ்மத்துல்லாஹ் அவங்களுடைய அண்ணன் மகனார் பெரிய காரி வஃபாத்தாயிட்டாங்க. அவங்கள அப்துல் காதிர் அவங்கள முடிவு செஞ்சு இந்த ஊருக்கு முதல் அவங்க தான் ஹாபித். நீங்க பார்த்த அந்த பழைய மசீதுல அதற்கு 2வது வருடமும் இவர்கள் அதே போன்று வந்த பொழுதுதான் 2வது வருடம் எங்களுடைய உஸ்தாதாக இருந்தவர்கள் அஹ்மத் இஸ்மாயில் ஜமாலி ஹசரத் தாமத்புரக்காகவும் கிருஷ்ணாஜி பட்டணம் இப்பொழுது இருக்கிறார்கள். அவர் சிங்கப்பூர் பிஆர் எல்லாம் வாங்கி மாஷா எல்லாம் ரொம்ப வசதியாக எல்லாம் அவர்களை வைத்திருக்கிறார். ஜைனுத்தீன் முஹம்மது மாலிம் என்ற ஒரு பெரிய மகான் இந்த கிருஷ்ணாஜி பட்டணத்தில் அவருடைய மகன் அவருடைய கிருபையால் இப்பொழுது வசித்திருக்கிறார்கள். நான் வாய்ப்பு ஏற்பதற்கு சந்தித்துள்ளேன். அவர்கள் அங்கே ஹிஃபுதுடைய நாயிப் இமாமாகவும் ஹிஃபுதுடைய நாயிப் உஸ்தாதாகவும் இருந்தாங்க. இவருடைய பழைய பாடங்கள் அவங்க தான் கேட்பாங்க. ஹசரத் அவர்கள் எங்க 2வது வருஷம் தராவிக்கு வந்தாங்க. அதே போன்று 3வது வருஷம் தராவிக்கும் இவங்க கேட்டப்ப நான் தொடர்ந்து இளையான்குடியில தொழில் வைத்துக் கொண்டிருந்தேன். வற்புறுத்தி இவங்க கேட்ட பொழுது 3வது வருடத்திற்கு என்னுடைய ஹிஃபுது ஒன்றாக முடித்த உறவினரான கம்பம் ஹாபிஸ் முகமது ஹனீஃப் பாக்கல் அவங்க தொலை வச்சேன். அந்த 3வது வருஷம் ஒவ்வொரு வருஷம் நான் கூட இவங்களெல்லாம் முடிவு செய்துட்டு போவேன். அப்ப அந்த 3வது வருஷம் முடிவு செய்ய சொல்லுவாங்க, அடுத்த வருஷம் யாரையும் நாங்க முடிவு செய்ய முடியாது, நீங்கள் தான் இங்க தொழில் வைக்க வரணும்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் பெரிய மனிதர்கள் இருந்தாங்க, எல்லாரும் பார்த்தாட்டா யாரும் மகாத்தா இல்ல. அவங்களுடைய கிளாஸ் எல்லாம் அவங்களை எல்லாம் கபூல் செய்யணும் எல்லாரும். அப்ப நான் அந்த 3வது வருஷம் ஹனீஃப் பாக்கவியை நியமனம் செய்யும் பொழுது நான் ஒப்புக்கொண்டுட்டேன். 4வது வருஷத்துக்கு நான் செய்வதற்கு தராவி தொழில் எல்லாம் நான் அல்லாவுடைய கிருபையில் அந்த 4வது வருஷம் ஏறக்குறைய 77 அல்லது 88 இந்த ரமதான் நான் தராவி பெங்களூர் ஷஹீத் அதுல 3வது சுந்தரவதி அதுக்கு பின்னால் நான் தான் 1 வருஷம் தொழில். அதுவரை இமாமே இல்லை. இந்த ஊர் பூர்வீகத்துல இமாம் வைக்கிற பழக்கம் இல்லை. பழைய லப்பைகள்ல இருந்து ஒருத்தவங்களை அவங்க தொடர்ந்து அவங்க முறைப்படி 4-5 குடும்பம் ஒருத்தர அவங்க பொறுப்புல இருப்பாங்க. அவங்க தான் தொழில் வைக்கணும் எல்லாம் பார்த்துக்குவாங்க. நான் இருக்கும்போது அல்ஹம்துலில்லாஹ் அப்துல் அஹத் பாகவி அப்படின்னு ஒரு பெரிய மனிதர் இருந்தாங்க. அவங்களுடைய காலம் இது. நான் எல்லாரும் அவங்க பலகீனமாயிட்டதுனால நான் ஆலோசனை கேட்டாங்க, இமாம முடிவு செஞ்சிடலாமேன்னு சொல்லி. என்னுடைய நண்பர் எனக்கு 1 வருஷத்துக்கு முன்னால தாவூதியால ஓதி முடித்தாரு. மௌலி ஷர்ஃபுத்தீன் தாவூத் சமீப வஃபாத்தாயிட்டாரு. அவரை நான் அனுப்பி வச்சேன். இவரை இமாம் வச்சுக்கிட்டு 150 ரூபா சம்பளமும் 3 நேரம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சேன். அவங்க முடிவு செஞ்சுட்டாங்க, 150 ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியாதுன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த வருஷமும் இமாமே இல்லை. இப்ப நான் ஃபாரிக் ஆகிற வருஷம் சில வருஷம் நான் என்னுடைய வழமை ஆரம்பத்திலிருந்து பெரிய ஹிஸ்லாமுடைய வச்சிருந்தாங்க. கடைசி பத்திரிகை ஏத்திகாஃப் ஏத்திகாஃப் நான் இருந்தேன். இந்த நேரத்தை இந்த பெரிய கள்ளப்பட்டியில நீங்கி ஏத்திகாஃப் முடிஞ்சோடனே காலையில ஈல் துளு வச்சுதான் நான் போனேன். எல்லாரும் சொன்னாங்க, நாங்க எல்லாருமே கள்ளக்குட்டிக்கு வர்றோம் டாக்டரை சந்திக்க. அங்கிட்ட என்ன விஷயமான விஷயம், போன வருஷம் ஒரு இமாம் அனுப்பிச்சிங்க, நீங்க திருப்தி இல்லை, உங்களே இமாம் வைக்கிறதாக முடிவு செஞ்சு. நான் ஃபாரிக் ஆகிட்டு வரும்போது சொன்னாங்க, ஷவ்வால்ல மதரசாவுக்கு வந்திருப்பான்னு சொன்னீங்க. அதுக்கு பின்னால் அதுக்கு என்ன முடிவு செய்வாங்க. பல மதரசாக்கள் பொறுப்புல தமிழ்நாட்டிலே இருக்கு, வேற மாநிலங்கள்லயும் இருக்கு. அதற்கு எங்கேயாவது அனுப்புவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சூழல் இருக்கலாம். அதற்கு அவங்க கூட வைத்துக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கமா இருந்ததுனால அதுக்கு வர சொன்னாங்க. போறது தயாராயிருக்கேன். சரி விஷயம் போறதுதான் அந்த நேரத்துலயே பல்லாவுடைய பெரிய கிருப்பையில என்னுடைய இந்த மாதிரி சொன்ன உடனே எல்லாரும் சந்திக்க வாங்க, நான் 2 பேருடைய அனுமதி வேணும். பெரிய வேலை இன்னும் எப்படி நிலத்துக்கு நிலை கொண்டு வந்தாங்க. அவங்க அனுமதி கொடுத்தா நான் ஏற்றுக்கொள்றேன் சொல்லி அப்ப எல்லாரும் அடுத்த நாள் வர சொன்னேன். கொல்லப்பட்டிக்கு எல்லாரும் வந்தாங்க. பெரிய தமிழ்நாடு ரொம்ப கண்ணியமான மக்கள் செய்யணும்.
அவங்க ஒரே வார்த்தை சொன்னாங்க, வேணும்னு கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க, அவர்களுடைய விருப்பம் இருந்தால் எனக்கு எந்த விதமான தடை இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் அடுத்து ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி நான் விளையாட வாசங்க. என்னுடைய வாழ்க்கையில் முதல் இது ஒரு வேலையினுடைய பொறுப்பு சாட்டுதல் பயன்படும். சம்பளம் பேசக்கூடாதுன்னு நான் பேசுறேன். ஆனா பெரிய தப்பனா பெரியவங்க அவங்கள்ட்ட போய் நான் சம்பளம் எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்லக்கூடாது. ஒரு மரியாதை இல்லாத தன்மை தானே. நான் 2 காலத்து ஒரு துவா செஞ்சேன். அதெல்லாம் முதல்ல தீனுடைய வேலைக்கு என்னை நியமனம் செய்யும் போது சம்பளம் பேசாமல் நியமனம் செஞ்சேன். ஆனா என் மூத்து வரைக்கும் அங்கேயே வச்சு வேற இடத்துல நான் போகக்கூடாது அப்படின்னு முயற்சிங்க. அப்ப அது அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, தெரியுது அப்படின்னாங்க. ஊருடைய பெரிய நாட்டாமக்காரவங்க ரொம்ப நல்ல தவறையானவங்க, தப்பாதான் பத்திருப்பாங்க. பெரிய இப்ப இருக்கிற அவங்க சொன்னாங்க, என்ன சம்பளம் நாங்க ஆவிதானு சொல்லுவாங்க, ஆவிதா கொடுக்கணும்னு கேட்கும்போது அவங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, சிரிச்சுன்னு சொல்றீங்க. அவரும் ஒரேன்னு சொல்றாரு, சம்பளம் எதுவும் பேச வேண்டியது இல்லைன்னு. சம்பளம் பேசாமல் நியமனம் செய்யப்படுகிற ஒரு தௌஃபீகை எல்லாமே தான் கொடுத்தாங்க. என்னுடைய திறமையில எனக்கு கிடையாது. 2வது விஷயம் சொன்னேன், பெரிய திறமை அனுமதி வாங்கிட்டு வந்தாருன்னு சொன்னேன். நாங்க எல்லாரும் வரணும்னு சொன்னாங்க. அவ்வளவு கிடையாது, பயணம் செய்ய வேண்டியது இல்லை. கடிதம் எழுதேன், எல்லா நிலைமையும் நமதான் முடியும். சுமார் ஒன்றில் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. அப்ப அதுக்கு கடிதம் எழுதினேன். கீழே ஒரு வரி எழுதினேன், மதரசாவில் ஓதி கொடுப்பதற்கான ஆசை இருந்தது, இவர்கள் இப்படி சொல்லுவதால் நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன், தாங்களுடைய அனுமதி விட்டாங்க, தாங்கள் அனுமதி எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு எழுதினேன். इस इमामत को कबूल फरमावे, मदरसा आपको तलाश करके वहीं पहुंचेगा. அது சொன்னாங்க, இதை ஏத்துக்கள், மதரசா அங்கே வரும்னு சொல்லிட்டாங்க. இன்னும் சம்பளமே இவங்க என்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியாது. 150 ரூபாய் சம்பளத்துக்கு இமாம வேணான்னு சொன்ன ஊருக்கு. கரண்ட் பில் வெறும் 17,000 ரூபாய். கரண்ட் பில் 70,000 ரூபாய் கட்டணும். இங்கே அங்க 10,000 ரூபாய் கட்டணும். அது நம்ம தான் கட்டிட்டு இருக்கு. இப்போ இமாமத் பொறுப்பை நான் ஹயாத்தா இருக்க வரைக்கும் நான் தான் அதுக்கு இமாம். நானே ஒரு இமாம் வச்சுக்கணும், சம்பளம் நானே கொடுத்துக்கணும். ஊர் மசீத் நிர்வாகத்துல சம்பளம் கொடுக்க கூடாது. என்னுடைய ஹயாத்துக்கு பின்னால் எவனும் கேரளம் அல்லாவுடைய பெரிய கிருபை, அது அனுமதி கொடுத்துட்டாங்க. மதரசா மசீதுல இமாமா வந்து சேர்ந்துட்டு மக்தபு தான் ரொம்ப பலகீனமா இந்த பேர் இருக்கிறதுனால மக்தபுடைய வேலை, தொழிலுடைய வேலை, இந்த வேலைகளை ரொம்ப செய்யக்கூடிய ஒரு தோஃபிக் எல்லாம் கொடுத்தான். நல்ல மக்கள் ரொம்ப உதவியாக கொடுத்தாங்க. என்று பின்னால் ஒரு மசீத், முன்னால் ஒரு மசீது, பட்டி ஒரு மசீத், மேலப்பட்டி 2 மசீது இமாமத் பொறுப்பை கையிலே கொடுத்தாங்க. அங்கே 2 ஷாஹ் என்னுடைய பிரான்சஸ் வச்சோம் இந்த நேரத்துல. அதுல சில நடைமுறை சிக்கல்கள் அதெல்லாம் எடுத்துட்டோம். இப்ப நான் இமாமா தான் சேர்ந்திருக்கிறேன், தெரியல. இப்ப எல்லாருடைய பெரிய கிருபையில 84ல நான் 82ல ஃபாரிகளாகி வந்துட்டேன். இப்ப 83ல இடையில ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சு. பெரிய இஸ்மா நடக்குதுல, நான் மட்டும்தான் பகுதி திருச்சி மாவட்டம் இது. அதுல அதுக்கு வந்திருந்தாங்க அவர் பெரிய கிருபையில. எனக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டு டைஃபாய்டு வந்து ரொம்ப கடைசி கட்டத்துக்கு போய் திருப்பி தந்தது. அதனால குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் ரொம்ப பேடனா இருக்கு, இங்க போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆலோசனையும் சொல்லிட்டு இருந்த நேரம் இன்னொரு நாய் வச்சுட்டேன். சுல்தான் அவங்களையும் வச்சுட்டு நான் இருந்துட்டு இருக்கும் போதுதான் மலேசியாவுக்கு தராவி தொழில் அவங்க கேட்கிறாங்க. மலேசியாவில கோலாலம்பூர் பக்கத்துல கோலாபிலா சிரம்பாங்கிறது இந்தியன் மசீத் இருக்கேன். மலேசியா பூராத்திலே மசீத், இந்தியன் மசீத் 3 தான். அங்க இந்தியன் மசீத் கோலாலம்பூர், இந்தியன் மசீத் கோலாபிலா, இந்தியன் மசீத் இப்போ. இது 3 ஊர்லதான் இந்திய மக்கள் அவங்க முயற்சிகள்ல மசீத் பேரோட வச்சு அரசாங்கம் பண்ணுவாங்க. புத்தகங்கள் எல்லாம் இப்போ உள்ள சூழ்நிலை நிறைய தொழுமிடங்கள் தான், சல்லாதான் சிவரான்னு சொல்லுவாங்க. இது மஸ்ஜிது. தரா தொழிலுக்கு போயிட்டாங்க இல்லை. அப்ப நான் தினமும் தரா தொழுது தமிழ்ல பேசுவேன். நிறைய மலாய்காரன் தொழுவு வருவாங்க. அப்ப மலாயில தர்ஜுமா செய்வாங்க. அங்க ஒரு இமிகிரேஷன் ஆபீசர் தொழுவு வருது. அப்போ நான் நேர்த்திக்காக இருந்தேன். அவர் வந்து கேட்டாரு, ஆபீஸ் ஆஃபீஸர் ஏதாவது அன்பளிப்பு கொடுக்கணும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கன்னு சொல்லி இமாமிட்ட கேட்டேன். கேட்கிறார். நான் சொன்னேன், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், வாய்ப்பு இருந்தா எனக்கு ஒரு உபகாரம் செய்து கேட்டாங்க. என்ன இமாம் கேட்டேன், எனக்கு தங்குறதுக்கு அனுமதி வேணும். இந்தியா மாதிரி இங்க மதரசா இருக்கு. இந்த ஊர் நல்லா இருக்கு, ரொம்ப செழுமையான ஊர், தண்ணி ரொம்ப நல்லா இருக்கும், மஸ்ஜிதும் ஒரு நல்ல அமைப்பு. இது எப்படி மரசெல்லாம் இருக்கலாம், மிக இடமா இருக்கு. இந்திய நிர்வாகம்
நான் சொன்னேன் இந்த விவசாயம் அதுக்கு தங்குறதுக்கு அனுமதி. உடனே அவர் சொன்னார், இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட் நான் தான் சீஃப், பாஸ்போர்ட் கொடுங்க வாங்கிட்டு அடுத்த நாள்லயே விசா சாமி ஒரு வருஷத்துக்கு நீங்க கொடுத்துட்டோம், வேற என்ன அது எனக்கு எதுவும் வேண்டாம். இதுதான் இந்த மதரசா தான் இஸ்லாமிக் மொழி கொண்டு கொடுத்தாங்களே அந்த இரவு பெரிய கனவுல ஆமாம். இது கூட ரொம்ப மானசீகமான ரொம்ப நெருக்கமானது இருக்கு. சஃபர்கள் பயன் நிறைய செஞ்சிருக்கிறேன். எங்கேயுமே உருசியும் தலப்பாவையும் கண்ணாடி என்ற கல்வி கையில் கொடுத்துருவாங்க, நான் வச்சுக்கேன். உருசிவாங்க திருப்பி தான் கொடுப்பேன், காலைல நான் தான் கல்வி கொடுப்பேன். அன்றைக்கு என்ன செஞ்சாங்க, தலப்பாவையும் கண்ணாடி பக்கத்துல வச்சுட்டாங்க, என் கையில் கொடுக்கல. அது பார்க்கும்போது ஏதோ அதிருப்தி மேல அதிருப்தியா இருக்கிற மாதிரி வந்து தெரிஞ்சது. அந்த நேரம் முழிச்சிட்டேன். 2வது நாள் இதே மாதிரி கனவு, 3வது நாளும் அதே மாதிரி கனவு. ரிஷா கோலா போயிட்டாலும் அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அது தண்ட இந்தியாவில போய் மதரசா ஆரம்பிக்க சொன்னா இங்கே மதரசா ஆரம்பிக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. நான் உடனே பிடிச்சிட்டேன். அதுக்கு பின்னால எனக்கு என்ன ஹாலாத் ஏற்பட்டுச்சுன்னு கேட்டீங்கன்னா, உடல்நிலையில ஒரு மாற்றம் ஏற்பட்டுருச்சு. முடியாது, தூங்க முடியாது, இஸ்திராபி ஹாலத் அரபியில சொல்லுவாங்கல்ல அது மாதிரி. உடனே அவங்களை கூப்பிட்டு சொன்னேன், எனக்கு நான் இங்க இருக்க முடியாது, நான் சார் நான் ஆரம்பிக்கல, நான் ஊருக்கு போறேன் போயின்னா கப்பலுக்கு போயிருந்தேன். கப்பல் வந்து 14 நாள் கழிச்சு தான் வரும். நான் இறங்குனது பினாங்கில், கப்பல் நம்பர் வந்து இங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. திருப்பி கப்பல் சிங்கப்பூர் போயிருக்கு. சிங்கப்பூர்ல திருப்பி ரிட்டர்ன் வரும்பொழுது நான் ஏறுறது வந்து அந்த பக்கத்துல மலாக்கா அப்படிங்கிற ஊர்ல எனக்கு பண்ணிக்கும், அதுல ஏறிக்கலாம். அப்படிதான் டிக்கெட் இருந்துச்சு. அதான் இந்த 14 நாள்லாம் இங்க இருக்கவே முடியாது, என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கேன் நான் சிங்கப்பூர். சிங்கப்பூர் போய் எங்க தங்குவீங்க, என்ன செய்வீங்க, அதுக்கெல்லாம் காசு, பெரிய காசு வேணுங்க, என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பேசாங்க. அதை பத்தியில அதெல்லாம் பார்த்துக்கேன் அனுப்பிச்சு விட்டுருன்னு சொன்னேன். பக்கத்துல அங்கிருந்து ஒரு சிரம்பா அப்படிங்கிற ஊருக்கு வந்து ட்ரெயின் போகும், ட்ரெயின்ல ஏற்றி விட்டாங்க. இப்போ ட்ரெயின்ல போய் ஜோஹர் பார்ல இறங்கி திருப்பி மாறி போகணும். அதெல்லாம் கருத்துக்கெல்லாம் சொல்லிட்டாங்க. நான் அந்த மாதிரி போயிட்டேன். சிங்கப்பூருடைய சொன்ன உங்களுக்கு தெரியும், டாக்ஸியில சொன்னா அட்ரஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்ப எனக்கு யாரும் தெரியாது. சொன்னாலும் இப்ப அகமது இஸ்மாயில் சிங்கப்பூர் அவங்க மசீத் அப்துல் கஃபூர் டன்லப் ஸ்ட்ரீட் பள்ளியில இமாமா இருக்கு. அப்ப நான் உடனே அதுக்கு நமக்கு தெரியும், அங்க போய் மஷூரா செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இறங்கி கார்ல சிங்கப்பூர்ல ட்ரெயின்ல தான் போனேன். ரயில்வே ஸ்டேஷன்ல அட்ரஸ் கொடுக்கணும், டாக்ஸி டன்லப் ஸ்ட்ரீட் இருக்காரு. இப்ப நான் அதுக்கிட்ட போய் சந்திச்சேன். அதுக்கு என்கிட்ட கேட்டாங்க, அதுக்கு ரொம்ப கண்ணியமானவங்க. இப்ப நான் யார்கிட்டையும் வசூல் பண்றதுக்குலாம் சிபாரிசு பண்ண மாட்டேன், நீ எதுக்கு வந்திருக்கிறேன்னு கேட்டாங்க. இப்போ நான் சொன்னேன், நான் வசூல் பண்ணவே வரல, உனக்கு என்ன செய்யணும்னுட்டாங்க, என் பையன் மட்டும் முழுமுறை வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், மற்றதெல்லாம் நான் எல்லாம் பார்த்து மஷூரா செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னு ஒவ்வொரு நேரம். அப்பதான் அதுக்கு தொழுதுட்டு வந்தா நானும் தொழுதுட்டேன், பையன் கொண்டு ரூம் வச்சுட்டேன். ரூம் வச்சு திரும்பி மசூதி போனேன்ல, சென்னையில இருந்து தபிலீக் ஜமாத் கொடுத்தாங்க. 14 பேர், நிறைய பேர் உட்காந்தாயிட்டாங்க. அவங்க எல்லாம் அப்பதான் துவா செஞ்சு பஷீர் சாப், அஜிபுல் கனி சாப் இப்படிலாம் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சொல்றாங்க, நாங்க இப்பதான் துவா செஞ்சோம், நீங்க ஒரு நாட்டுக்கு ஒரு ஆலிம் கூட வரலாங்க, இல்லவே அதிர்த்தி வந்துட்டீங்க, என்ன உங்க ப்ரோக்ராம் அதெல்லாம் நீங்க கூட 14 நாள் இருப்பேன், 13ஆம் நாள் வரை 14ஆம் நாள் எனக்கு கப்பல்ல போயிடுவேன். எனக்கு தெரியும், ரொம்ப சந்தோஷம். பூரா செஞ்சு ஜமாத்திலே கூட இருந்தீங்க, எனக்கு 15 பைசா ரொம்ப சந்தோஷம். அப்ப நிறைய ஆளுங்களுக்கு கூட வந்தவங்களாம் கேட்டாங்க, இங்க வந்து தபிலீக் ஜமாத்ல போறியே, எல்லாம் ஒரு 10-15 பேர் நாங்க சொல்றோம், போனா ஒவ்வொருத்தரும் 1000 ரிங்கிட் கொடுப்பாங்க. ரொம்ப கம்மியா சொல்றேன், இதோட கூடுதலா யாரும் கொடுப்பாங்க, யாரும் கூடுதலா கொடுக்குற மாதிரி தெரியல. எல்லாம் 7 லட்சம் 70,000 கிடைக்குன்னு சொல்றாங்க. அதனால நான் நாட்டுல போயிடுவேன், அதான் நான் கூடுதல்னு சொன்னோன்னு என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் அவங்க ரொம்ப செய்யக்கூடாதுன்னு வருத்தப்பட்டாங்க. நல்லா எனக்கு கொடுப்பாங்க சொல்லி நான் ஜமாத்து கூட வந்துட்டு ஜமாத் முறையும் இந்தியாவுக்கு. இந்த கனவு இது அசல் தான். இப்ப இந்தியாவோட வந்து உடனே அந்த நேரம் சேலத்துல மழையில பல பாம் பெரிய போயிடுச்சு. அப்ப அசத்து இருக்கிறாங்க, அசத்தை சந்திச்சு அது சிரிச்சுட்டே கேட்டாங்க, மலேசியா புரிஞ்சு மதராஸ் வரைக்கும் நேரம் அதுக்கு போயிட்டாங்க, இருக்கலாம் அது அதுக்கு போய் சொன்ன மதரசா ஆரம்பித்தாங்க. சிரிச்சாங்க, சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, தீனுடைய படி எங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமோ அங்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும். எந்த ஊர்ல ஆத்திட்டி போடுறாங்க, சிந்தாமணி பற்றி தான் சரி, திரும்பவும் சிரிச்சாங்க. எப்ப ஆரம்பிக்கணும் தேதி சொல்லணும், அப்பயே தேதி வாங்கி பேர் இருக்காங்க. நீங்க சொல்ற தேதி சொல்லு, அப்பயே முகர்ரம் வரை 1-2 அவங்க எழுதி தேதி சொன்னாங்க. அதோட தான் இங்க வந்தேன். இங்க வந்து முத்தொழி சாப்பிட்டு சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு. இப்ப இதுக்கு இடையில எனக்கு சம்பளம் 500 ரூபாய் பேசியிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பேசி 500 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. இடையில உடல்நிலை சரியில்லாம போனோம்னா நாய் பேச உடனே நாய்க்கு 500 ரூபாய், எனக்கு 1000 ரூபாய் சம்பளம், எந்த வேலையும் பார்க்க வேண்டியது அப்படிங்கிற முடிவுல வச்சிருந்தாங்க. அதெல்லாம் தராரிட்டு போனேன், தராரி முடிச்சுட்டு வந்துட்டேன். மரசா ஆரம்பிச்சு கேட்டாங்க, எப்படி மரசா ஆரம்பிச்சா, நீங்க கொல்லப்படாது, நம்ம ஷோரா செஞ்சுக்கலாம் அதுக்கு வந்தாங்க. வேறுதான் மரசா ஆரம்பிச்சு கொடுத்தாங்க. முதல் மதரசா ஆரம்பிக்கும் போது மதரசா மாணவர்கள் யாருமே இல்லை, உள்ளூர்ல இருந்த மக்தபில் உதவி பிள்ளைங்க வச்சு இந்த மதரசா ஆரம்பிச்சு. அதுக்கு பின்னால் 84 சரியா இன்னைக்கு 40 வருஷம் முடிஞ்சிருச்சு.
10,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் அப்படி ஆளுங்க வந்துறாங்க. நிறைய பேர் இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ். அந்த 84 நாங்க ஆரம்பிச்ச உடனே பெரிய சம்பளால ஆலோசனைப்படி பள்ளிக்கூடத்துல படிச்சு கொண்டே எல்லாத்தையும் சேர்த்து உதவுக்கு ஒரு சிந்தனையில் அப்ப நான் எனக்கா அல்ல ஒரு சிந்தனை கிடைக்கும். அதுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க. அதனால பள்ளிக்கூடத்தின் படிப்புடன் இணைந்த தீனியாத் பயிற்சி இதுதான் அவங்களுக்கு அந்த ஆரம்ப காலத்துடைய வசனம் இருக்கும். அதனால அதுக்கு பின்னாடி ஒரு சுண்ணத்தான வாழ்க்கை வளமையாக்குவதுதான் நம்முடைய நோக்கம். இதுதான் நோக்கம். எல்லாம் பெரிய விசாலமான சூழ்நிலை கொடுத்தோம். இந்த மசூதி ஆரம்பிச்சோம். இப்ப இடம் வேணும்னு பார்க்கும்போது பல இடங்களை பார்த்தோம். பள்ளிக்கூடத்தோட உள்ள அந்த இடம் 1918 100 காலமா ஆகிட்டு. இதுதான் இங்க பெரிய விவகாரம். அது 18ல இந்த இடத்த வாங்கி மதரசாங்கிற பேர்லயே இந்த இடத்த வச்சிருக்கிறாங்க. மஸ்ஜித் நிர்வாகம் பொறுப்புல இருந்தாலும் சொந்த மஸ்ஜிதுக்கு இல்லை. மதரசா மதுஹர் குலூம் ட்ரஸ்ட் 18ல ரிஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட் அவங்க தான் இங்க வாங்கியிருக்காங்க. 1918, 19 வந்து ஷேகுலின் முகமது சலாமத்துனாலே விடுதலையாகி இந்தியாவுக்கு வந்தாங்க. அந்த நேரம் நிறைய மதரசாக்கள் உருவாக்கப்படுது. அந்த நேரத்தில் இந்த மதரசா உருவாக்கப்படுது. நான் அதே பேரை வைக்காம இருந்ததுக்கு காரணம் 2. ஒன்னு பெரிய ரமத்துல்லாஹி ரமத்துல்லாஹி அவங்க பேர் வைக்கணுங்கிறதுக்காக ஏற்கனவே மசாஹில்னு மதரசா இருக்குது. அவங்க மக்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் வந்து அவங்க மெதூன் ட்ரஸ்ட்ங்கிற பேர் அப்படியே விட்டுட்டு தாருலும் சவுதியா என்று பெரிய பேர்ல இந்த மதரசா. இது ஒரு ட்ரஸ்ட் பதிவு செய்யணும். 1990 பதிவு செய்யணும். அதுதான் இதுக்கு ஃபவுண்டர் சேர்மன், என்னை ஃபவுண்டர் செக்ரட்டரி ஆக்கினாங்க. அதுக்குரிய காலம் 1996 வஃபாத்தானாங்க. அதுக்கு மேல வருஷம் சார் அவங்க இருந்தாங்க 2017. நானும் ஆர்வம் ஃபவுண்டர் செக்ரட்டரியா இருக்கிறதுனால சில நிர்வாகம் பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாம் இந்த நிர்வாகத்தை நடத்திட்டு 2018 அதை வாங்கினதுனால அது அப்படியே முதல் ட்ரஸ்ட் பேர்ல எழுதி கொடுத்துருக்காங்க. தாபூல் ஷோவை அரபிக் பேர்ல எழுதி கொடுத்துருக்காங்க. இப்ப கூட அதுல ஒருத்தர் வழக்கு தொடர்ந்து விட்டுறாரு, மஸ்ஜித் ஷெக்குன்னு சொல்லி. ஆனா மஸ்ஜித் ஷெக் இல்ல, மதரசா ஆரம்பத்தில் இருந்து அது ஒரு வேணும்னே செய்யறாரு. ஏன்னா இதை நான் தெளிவுபடுத்துறேன்னா கோர்ட்ல கேஸ் இருக்கு. கேஸ் வந்துச்சுன்னா தீர்ப்பான மதரசாக்கு இன்னும் சாதகமாயிடும். மஸ்ஜிதுன்னு அவங்க நிரூபிக்கவே வாய்ப்பே இல்லை. அவனுடைய பொறுத்திலிருந்து இங்க வளர்த்து ரொட்டி மற்ற 17 ஏக்கர் நம்ம வாங்கணும். அந்த இடத்தையும் சேர்த்து மொத்தம் கிட்டத்தட்ட 26 ஏக்கர் வந்து காரணம் சௌகரியா 67 இது முழுக்க நடத்துறது அல்லாம பெரிய சந்தா வசூல் பண்றது, கமிஷன் பேசிக்கல சஃபீர்லாம் அப்படின்னா என்ன இல்லை. என்னுடைய பழைய மாணவர்கள் ஸ்கூல்ல படிச்சு போனவங்க நிறைய இருக்கிறாங்க. அவங்க இதுக்கு பின்னால எல்லாருடைய உதவியை வந்து ஹஜ்ஜுடைய இந்த தொடர்பு ஒரு 35 வருஷமா எனக்கு அல்ல. சொந்தமா என்னுடைய நண்பர்கள் 2 பேர் சேர்ந்து அல்பத்ர் ஹஜ் சர்வீஸ் ஒரு நிறுவனம் இருக்கு, அரசாங்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நிறுவனம். அதன் மூலமா எல்லாம் சில பணங்கள் கொடுப்போம். இது எல்லாம் இந்த ஸ்தாபனத்தில் கொண்டு செல்லும். இதனால நிறைய தேவைகள் இருக்குது. இதனால நல்லா பொறுப்பேற்றுக் கொள்வோம். என்ன அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தீனுடைய சூழல் சின்ன கிராமத்துல எல்லாம் எவ்வளவு பெரிய நடத்தக்கூடிய எல்லாம் திருப்பி எல்லாம் கொடுத்துருக்கோம். எல்லாருடைய பெரிய விவகாரம். அதுக்கு 1990 ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ண பின்னாலே அதுக்கு நான் வந்து 96 வந்து கேட்டேன், தனியா பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்டேன். வஃபாத்துக்கு முன்னால் உள்ள அந்த கடைசி பயணத்துல அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அப்ப தனியா பள்ளிக்கூடத்தை நம்ம ஆரம்பிச்சுட்டு மாணவர்களை சேர்த்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் அனுப்புவோம். அதையும் 8th வரைக்கும் நம்ம தான் கொண்டு வந்தோம். பிரைமரி ஸ்கூல்ல இருந்தது மிடில் ஸ்கூல் ஆகணும். அதனால கோ எஜுகேஷன் இருந்ததுனால அது நம்ம சில சங்கடங்கள் வரலாம்ங்கிறது முன்னாலே யோசிச்சு தனியா ஸ்கூல் அனுமதி கொடுத்துட்டு போயிருந்தால அவங்க காலத்துல 2000 இந்த தனியா சவுதியா ஓரியன்டல் ஹை ஸ்கூல் 2000 ஆரம்பிச்சு. 2009 சவுதியா ஓரியன்டல் ஹையர் செகண்டரி ஸ்கூலா இது ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல மேல்நிலை பள்ளியா மஷாலா இருக்கு. பெண் பிள்ளைகளும் படிக்கணும்னு சொல்லி ஒரு யோசனை வந்ததுனால முழுக்க தனி அமைப்புல பெண் பிள்ளைகள் மேல வந்துருவாங்க. அவங்களுக்கான பெண் ஆசிரியரை கொண்டு முழுக்க பரதாவட்ட அடிப்படையில பெண் பிள்ளைகளுக்கான தனிப்பிரிவு இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் தெரிவிக்கிறது. இதோடு சேர்ந்து வெளியெல்லாம் படிக்கிறவங்க எல்லாம் சேர்த்து ஏதாவது செய்யணுங்கிறதாண்டி நேஷனல் ஓப்பன் இன்ஸ்டிடியூஷன் சிஸ்டம் இருக்குது. அது அடிப்படையில் அதுக்கு நம்ம அனுமதி வாங்கி 1வது 12வது அதுக்குரிய தமிழ்நாட்டிலே மதரசாக்காரங்க யாருக்குமே இது இருக்காது. ஏன்னா இது ஏற்படுத்துறதுக்கு ஒரு ஸ்கூல் வேணும். ஸ்கூல் யார்ட்டையும் இல்லாதனால மதரசாக்காரங்க வாங்க முடியல. அப்புறம் முஸ்லீம் ஸ்கூல்காரங்க இதை பற்றி வந்து சிந்திக்கல. 10 நாளைக்கு முன்னாடி கூட என் மகனார் இன்னொரு சொன்னார், கரூர்ல இருந்து நீதிமன்றத்திலிருந்து நீதிபதி கூப்பிட்டுருந்தாங்க போனோம். கரூர் சிறுவர் ஜெயில்கள்ல நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்கள பூரா நாங்க படிக்க வைக்கிறதுக்கு என்ன வயசுல போடலாம்னு பார்த்தா வீட்டுல உங்க பேர் தான் வருது, உங்க ஸ்கூல்ல நம்ம சேர்த்துக்கணும் கஷ்டம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு பன்முகமான ஒரு சிந்தனையில
அற்புதமான ஒரு வேலையை எல்லாத்தெல்லாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். எல்லாருடைய பெரிய கிருபை. இந்த மாவட்டத்தினுடைய ரெவென்யூ சொல்லக்கூடிய கலெக்டர் சொன்னோம்னா அது மாதிரி காவல்துறை, எஸ்பி, டிஎஸ்பி, போலீஸ் எல்லாரும் கூட ஒரு நல்ல உறவு. 52 கிராமங்கள் விஷயம் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்க கூட நல்ல உறவு. இவ்வளவு காலத்துல இவ்வளவு டென்ஷனான நேரத்துல இங்க எதுவுமே இருக்காது. ஒரு இணக்கமான விஷயம் இல்லாதவர்கள் எல்லாம் அதிகமா இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு எல்லாருடைய பெரிய உதவியோட இருக்கக்கூடிய மேலான பெரிய எல்லா பெருமையும் கூடணும் எல்லாருக்கும் மட்டுமே. அதனால நான் இந்த டெஸ்ட் பதிவு செய்யும் பொழுது இந்த மலேசியாவில் நான் பார்த்த கனவையை பதிவு செஞ்சிருக்கேன். நான் வரலாறு நாங்கள் எடுத்து பார்த்தா அழியாது. நம்ம பேசுனதெல்லாம் அழிஞ்சிடலாம். எந்த வாட்ஸ்அப்லாம் வந்துருச்சு, அன்னைக்கு அந்த காலத்துல வாட்ஸ்அப்லாம் இல்லை. அதனால வந்து நம்ம இது ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட டெஸ்டுடைய அந்த ஆவணத்திலேயே அதுவுடைய கனவினால் இது ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறதும் இது விளையாட்டு பதிவு செஞ்சுட்டேன். நமக்கு பெரிய கருவையாலும் அவங்க பிசினஸா மாறி நிறைய பேர் இருந்து ஊருக்கு போயிருக்கிறாங்க. பல ஊர்கள் இருக்கிறாங்க, பல உதவி செய்வாங்க. பிடித்தமான பொறியாளர்கள், டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறது. ஆக எல்லாரும் உருவாகணும். எல்லாருமே இந்த தீனி வாழ்க்கையில அதிகமான நேரங்கள் பயணத்திற்குரிய தோல்வியை காண்பதில்லை. இப்போ நான் சென்னையில தான் இருக்கணும். பேசினால நான் சொல்றேன், கேன்சல் பண்ணி நீ மதுரையில இருந்து கண்டிப்பா சந்திக்கணும்னு சொன்னாங்க. மதுரைக்கு போக முடியாது, நீங்க வாங்கன்னு சொன்னீங்க. நம்ம இருக்கிற கிராமம். என்னுடைய இதுக்கு அடுத்த இலக்கு என்னன்னு கேட்டா, கொரோனாவில இருந்து நான் மீண்டும் உயிர் எல்லாம் கொடுத்து நான் வந்திருக்கிறதுனால ஊரா போகணும், கிராமமா போகணும். ஏன்னா நிறைய இடத்துல மக்கள் இன்னும் சரியான விழிப்புணர்வு இல்லை. பல பிரிவுகள் வச்சிருக்கிறாங்க. நம்ம எந்த பிரிவை பத்தி பேசுகிறோம்? இஸ்லாம் ஒண்ணுதான், இந்த தீன் ஒண்ணுதான், இந்த குரான் ஒண்ணுதான், அது சொல்ல வாழ்க்கை முறை எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற மக்கள் எல்லாத்துக்கும் வழக்க வைக்கணும். குறைஞ்சது ஒவ்வொரு கிராமத்திலையும் 3 நாள் தங்கணும்னு சொல்லி காரவான் ஏற்படுத்துறதுக்காக ஆரம்ப முயற்சி எடுத்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் சீக்கிரம் 2 வருஷத்துடைய ஹஜ்ஜுக்குனால இந்த பயணத்தை இன்ஷா அல்லாஹ் தோணும். இங்க எவ்வளவு நாள் எல்லாம் ஹயாத் கொடுக்கணும், அவ்வளவு நாளும் எல்லா ஊர்களுக்கு பயணம் செய்யற நிலையிலேயே எல்லாம் வச்சு மக்களுக்கு இந்த தீனை சொல்லிக் கொண்டே அதற்கு பின்னால் எல்லாம் எந்த நேரம் வளர்ப்பாங்க. நோயாளியாவோ மருத்துவ இல்லாமல் இந்த மக்களுக்கு என்ன செஞ்சுட்டே எல்லாரும் சந்தோஷப்படுது. சென்ற 29ஆம் தேதி ராமநாதபுரத்தில் ஜனப்பிரிய மாவட்டத்தில் பேச்சு பற்றி செய்தி இல்லாட்டா ஒரு விஷயம் செஞ்சுட்டு இந்த இதெல்லாம் கேஸுக்கெல்லாம் நாங்கள் கேட்போம். எல்லாரும் இந்த மாதிரி நேரம் வந்து பேசுறது கூட காவல்துறை சார்பாக கூட்டத்தில் நீங்க வந்து பேசுவீங்க. உங்களுடைய பேசினால எந்த எதிர்ப்பும் வரல. நம்முடைய இந்தியா பாதுகாக்கப்படக்கூடிய திரும்பி பேசுறீங்க. அந்த மாதிரி நான் முஸ்லீம்கள் மட்டும் பேசுறது 130 கோடி பேர் இந்த இந்தியாவில் இருக்கிறாங்க. எல்லாரும் இப்படி சோதனை அவங்களுக்கு 2 பேர் வெற்றிகரமாக சிந்திக்கலாம். அவங்களுக்கு தெரியாதனால அவங்களுக்கு இதை சொல்லி எல்லாருக்கும் சேர்த்து நம்முடைய நாடு பாதுகாக்கணும். கல்வி, ஒழுக்கம், கலாச்சாரம் இல்லாத ஒரு நிலையை நாட்டில் கொண்டு செலுத்துங்க. முஸ்லீம்களை பங்களிக்க இருந்திருக்குது, இன்னும் அதிகமா செயல்படுத்தக்கூடிய. நேற்று செய்தி வெளியிட்டு தான் சொன்னேன். 130 கோடி பேர்ல கிட்டத்தட்ட 60 கோடி பேர் வந்து யங்ஸ்டர்ஸ். உலகத்திலேயே யங்ஸ்டர்ஸ் இவ்வளவு பேர் உள்ள நாடு எதுவுமே இல்லை. அதனால நம்முடைய யங்ஸ்டர்ஸை வழிகெடுக்கிறதுக்கு பெரிய முயற்சிகள் இப்ப நடக்குது. அந்நிய நாடுகள் யங்ஸ்டர்ஸ் பூரா பாதுகாப்பு. அவங்கதான் இந்த நாட்டுடைய எதிர்கால சக்தி. அவங்கதான் இந்த நாட்டு ஆளுங்க. உலகம் பூராத்துக்கு பெரிய ஒரு நல்ல சூழல். ஒரு சமீபத்தினுடைய பெரிய மகானுடைய பேஷனுடைய சந்தோஷமான முன்னறிவிப்பு என்னன்னு கேட்டா, ஹரமேன் ஷரீஃபினுடைய பொறுப்பு கூட ஒரு சுருக்கமான காலத்தில் இந்தியாவினுடைய பொறுப்பாக பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்தியாவில முஸ்லிம்கள் பெரிய அளவில் ஆட்சி பொறுப்பு வருவாங்க. அவங்களுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் உலகம் பூரா சுவிச்சங்கள் போய் சேரும். சொல்லலாம் ஹிந்துல தானே இருக்கு. அதை பார்த்து சொன்னாங்க இந்தியாவில இருந்து ரொம்ப ஈமானுடைய நறுமணம் வீசுது. எந்த பேசுகின்ற இதெல்லாம் முன்னறிவிப்புகள் எல்லாம் அந்த சந்தோஷமான அந்த நிகழ்வுகளும் ரொம்ப சீக்கிரத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அறிகுறிகள் இருக்கிறது. எல்லாரும் பாதுகாத்து ஈமானுக்கு சூர்வாசம் பிடிக்கின்ற அமானிதமான பிறகு புறா மனித சமூகத்துக்கு ஒவ்வொரு பேருக்கும் கண்டுபிடிக்கணும். முடிஞ்சளவு நம்முடைய நாட்டில் இருக்கின்ற என்னுடைய நோக்கம், என்னுடைய லட்சியம், இங்கே கால் வைக்கிற ஒவ்வொரு மாணவரும் உலகம் பூராமல் மனிதர்களிடத்தில் எல்லாம் இந்த தீனை அவர்கள் விளங்குகின்றபடி கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான்
இந்த ஸ்தாபனம் அல்லாஹ்வின் கிருபையால் எத்தனையோ சிரமங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கிறான். நாம் எல்லாம் அதுக்கு வேலைக்காரர்கள் எல்லாம் சில சிரமங்கள் வரத்தான் செய்யும். அதையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து இதை செழுமையாக்குகின்ற ஒரு நல்ல சூழலை எல்லாம் அனைவருக்கும் செலவை ஆசைப்பட்டார். நேரடியாக கேட்பவர்கள் வேறு விதமான இந்த காலத்தினுடைய டெவலப் மூலமாக செய்து கேட்கின்றவர்கள் தான் வாசிகளோடு இம்மாதிரியான முயற்சியை எல்லோரும் கூட்டாக சேர்ந்து செய்து நம்முடைய இந்த நாட்டை பாதுகாத்து குறிப்பாக இந்த 60 கோடி பேர் மேலுடைய வாலிபர்களிடத்தில் சமூக கட்டுப்பாட்டுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை வாழுகின்றவர்கள் மாற்றி இந்த நாட்டை போதை பொருள் உபயோகப்படுத்தாத நாடாக, இந்த நாட்டை லஞ்சம் இல்லாத நாடாக, இந்த நாட்டை பிறர் நலன் மீது அக்கறை கொண்ட மக்கள் வாழ்கின்ற நாடாக உலகில் தலைநிமிர்ந்து ஒரு மிகப்பெரிய வல்லரசாக இதை அமைக்கப்பட வேண்டும் என்று நாம் எல்லோரும் சேர்ந்து எல்லாம் வாசியமாக எல்லாம் இஸ்லாம் அனைத்தும் இப்போ மதரசாவுடைய வளர்ச்சி எப்படி உருவாகணும்னு சொன்னீங்க. இப்போ மதரசா அன்னையில இன்னைக்கு வரைக்கும் இது எப்படி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு, எத்தனை மாணவர்கள் கேட்கிறாங்க, என்னென்ன பாடத்திட்டம் சொன்னாங்க? அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அரபி தனியாக மதரசா மாணவர்கள், அது இல்லாம சொன்ன பள்ளி படிப்புடன் இணைந்த தீனியாத் பயிற்சி, அதுல மாணவர்கள் சேர்க்கப்பட்டு அரசாங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பப்பட்டு தான் அந்த நிலைகள்லாம் இருந்துச்சு. அப்ப எதிர்காலத்துல வளர்ச்சியை நம்ம கருத்தில் கொண்டு தனி பள்ளிக்கூடமே அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிச்சு. இது 1990 இருந்து ஆரம்பிக்கப்பட்டாலும் அரசாங்க அனுமதியோட 2000 2009 வரைக்கும் இது உயர்நிலை பள்ளியாகவும், 2009 இப்ப தற்காலம் வரைக்கும் இது மேல்நிலை பள்ளியாகவும் வளர்ந்திருக்கிறது. நம்ம ஒரு கடந்த 4 வருஷமாக இதில் ஒரு சின்ன மாற்றம் செய்தோம். ஓதுகின்றவர்கள் ஓதிக்கொண்டு போய் விடுவார்கள், படிக்கின்றவர்கள் படித்து விட்டு ஓதுவார்கள் அல்லது சென்று விடுவார்கள். இப்படி இருந்த நிலையை நாம் மாற்றி வரக்கூடிய ஒவ்வொரு மாணவருமே படிக்கவும் வேண்டும் ஓதவும் வேண்டும் என்று வைத்திருக்கிறோம். என்ன படிப்பை படித்து விட்டு வருகிறாரோ அதில் தொடர்வார்கள். என்ன ஓதி இருக்கிறார்களோ, நாசிரா ஓதி இருந்தால் நாசிராவுக்கு அடுத்து, நாசிராவை ஓதாமல் வந்தால் குரானுடைய நாசிரா அவர்கள், அதுக்கு அடுத்து ஹிஃபுதில் விருப்பப்பல்லவர்கள் ஹிஃபுதை விரும்பி இல்லை நாசிரா மட்டும் ஓதிக்கொள்ளும் அரபி பாடங்கள். இப்ப அல்ஹம்துலில்லாஹ் இப்படி துவக்கப்பட்ட பின்பு அரபியின் 4வது ஆண்டு மாணவர்கள் இப்ப இருக்கிறாங்க. இந்த மாணவர்கள்ல ஒரு சிலர் 12ஆம் வரை உள்ள மேல்நிலை கல்வி முடித்து விட்டு கல்லூரிக்கான படிப்பையும் இங்கிருந்து கொண்டே படிக்கிறார்கள். பிகாம் படிக்கிறார்கள், பிஏ இங்கிலீஷ் படிக்கிறார்கள், பிஏ அரபி படிக்கிறார்கள். நாம் வேறு கல்லூரிகளில் அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களுடைய கல்லூரி பாடம் இங்கேயே படித்துக் கொண்டு பரீட்சைகள் மட்டும் எழுதுவதற்கு செல்வதற்கான வசதியை ஏற்படுத்தியிருக்கும். நம்முடைய இந்த மதரசாவை சுற்றி 2 கல்லூரிகள் இருக்கிறது. ஒன்று அரசு கல்லூரி, இன்னொன்று தனியார் கல்லூரி. தனியார் கல்லூரிக்காரர்கள் நம்ம இடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற மாணவர்களை வேறு தூரமான ஊர்களில் சேர்க்காமல் இங்கேயே சேர்த்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். தற்சமயத்தில் பிகாம் 3வது வருஷம் படிக்கின்ற மாணவர்கள் அரபியிலே 4வது வகுப்பிலே இருக்கிறார்கள். அரபி 3வது வகுப்பிலே படிக்கின்றவர்கள் ஆங்கிலத்தில் பிஏஓ அல்லது அரபி பிஏஓ கல்லூரியிலே படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி கிட்டத்தட்ட ஒரு 15 மாணவர்களுக்கு உட்பட்ட நிலையில் கல்லூரியோடு சேர்ந்து இந்த கல்வியை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய ஒரு சின்ன ஒரு யோசனை என்னவென்றால், இந்த அகாடமிக் கல்வி என்பது அவசியம்தான். ஆனால் இந்த ஆலிமியத் என்று சொல்லக்கூடிய ஹாஃபிஸ் ஆலிம்களின் இந்த கல்விக்கு உறுதுணையான ஒரு சப்ஜெக்ட் படிக்க வேண்டும். அவர்கள் பிஏ அரபியோ அல்லது பிஏ இங்கிலீஷோ, பிஏ தமிழோ அல்லது பிகாம், இது போன்றவைகள் தான். மற்ற சாதாரண பிபிஏ மற்ற எம்பிஏ வேறு விதமான படிப்புகள் படித்து அவர்கள் இந்த மார்க்கத்திற்கான சேவையை விட்டுவிட்டு வேறு இதில் போய்விடக்கூடாது. இதில் நாம் ரொம்ப கவனமாக முயற்சிகள் செய்கிறோம். அவர்கள் மார்க்க பணி செய்வதற்கு இது உறுதுணையாக இருக்கணும். பிகாம் படித்திருந்தால் இந்த மார்க்க பணி செய்கின்ற பொழுது அவர்கள் பிகாம் சப்போர்ட்டா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஆடிட்டிங்ல எல்லாம் நிறைய பிகாம் தேவைப்படுகிறது. அப்ப இவங்க சப்போர்ட்டா இருந்து கொண்டே தீனுடைய வேலை செய்து கொண்டே அதில் ஒரு வருமானமும் அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயத்தில் அவர்கள் தீனுடைய வேலையை விட்டு விட்டு போகாத ஒரு நிலையும் இருக்கும். இவ்வளவு பெரிய முயற்சி செய்து இவர்களுக்கு ஆலிமியத்தை கொடுத்த பின்பு இவர்கள் உலகத்தில் முழுக்க முழுக்க உலக ரீதியானவர்களாகவே போய்விட்டால், ஏற்கனவே உலக ரீதியில் போகக்கூடிய நம்முடைய முஸ்லிமானவர்கள் நிறைய பேர் இருக்கத்தானே செய்கிறார்கள். ஆல்மியத்துக்காக வேண்டி இந்த எல்மி தீனை பாதுகாப்பதற்கு ஒரு சின்ன
பெர்சன்டேஜ் தான் வருகிறார்கள். எனவே அவர்களையும் வெளியே தள்ளிவிடாமல் அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு நல்ல தன்னிலை விளக்கம் அவர்களாக விளங்கி இந்த தீனை பாதுகாக்கின்றவர்களாக நாம் ஆக வேண்டும் என்ற சிந்தனையோடு இதை படிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மாஷா அல்லாஹ் எல்லோரும் குறைந்தது கண்டிப்பாக 12வது படித்து விடுவார். இதற்கு மேற்கொண்டு கல்லூரி படிப்பையும் ஆலிமியத்தினுடைய மேற்படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகளில் விருப்பம் உள்ளவர்கள் கண்டிப்பாக தொடருவார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இதுவரையும் கணக்கெடுத்து நம்முடைய பழைய மாணவர்களுடைய அமைப்பு இருக்கிறது. அதன்படி 10,000 மாணவர்கள் நெருங்கி இருப்பார்கள். இன்னும் பெரிய கிருபை. எங்கெல்லாம் இருக்கிறார்களோ சிறப்பாக பணி செய்கிறார்கள். அவர்களும் இந்த ஸ்தாபனத்தை நினைவு கூறுகிறார்கள், இதற்காக துஆ செய்கிறார்கள், இதற்கு உறுதுணையாக ஒத்துழைப்பாக இருக்கிறார்கள். ஆக முழுக்க முழுக்க அல்லாஹ்வே நம்பி நடத்தப்படுகின்ற இந்த ஸ்தாபனத்திற்கு நீங்கள் எல்லோரும் யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்கிறீர்களோ முதல்ல துஆ செய்யுங்கள். 2வது உங்கள் மூலமாக பிள்ளைகளை இங்கே அனுப்புங்கள். கண்டிப்பாக எத்தனை வயசு உள்ளவர்களாக இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் அதற்கு தகுந்தது போல அவர்களை இணைத்து அவர்களுக்கு மார்க்க கல்வியும் அகாடமிக் கல்வியும் கொடுப்பதற்கான ஒரு பெரிய சுகாதாரமான சூழலில் இங்கே அல்லாஹ் அமைத்து கொடுத்திருக்கிறான். இது கிராமத்துறை நடத்தாட்டக்கூடிய பொறுப்புக்கும் அல்லாஹ்வே பொறுப்பு. பல நல்ல சிந்தனை உள்ளவர்கள் இதன் மீது அக்கறை கொள்கிறார்கள். உங்களை போன்றவர்களுக்கு இதற்கான அக்கறையும் துவாம் செய்வதாக இருக்கிறீர்கள். குறிப்பாக பழைய மாணவர்கள் எல்லோரும் இதற்காக நிறைய துவா செய்கிறார்கள். தமிழகத்தினுடைய பிற மாநிலத்தினுடைய உலகளாவிய நிலையில் மிகப்பெரிய மார்க்க அறிஞர்கள் மஷாயிக்மார்கள் எல்லோருடைய தவஜுகும் அவங்களுடைய துவாக்களும் நான் திரும்பவும் நினைவுபடுத்தி சொல்கிறேன். ஷா அல்லாமா அபுசர் ரஹிமஹுல்லா, ஷா அல்லாமா முகமது அஷ்ரஃப் அலி பாக்கவி ரஹிமஹுல்லா, இது போன்ற இந்த மகான்களின் தனிப்பட்ட கவனமும் இந்த ஸ்தாபனத்தின் மீது இருப்பதால் இன்னும் வளர்ந்து செழித்து சிறப்பாக நீங்கள் எல்லாம் துவா செய்யுங்க. மாணவர்கள் எத்தனை பேர் இப்போ? இப்ப தற்சமயத்தில் 120 பேர் இருக்கிறாங்க. இந்த 120 பேர் தான் இங்க இப்போதைக்கு தங்க முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இதற்கான தங்கும் இடம் எல்லாம் கட்டப்பட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். எத்தனை பேர் வேணாலும் வைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை நாம் உருவாக்கி கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இவ்வளவு விஷயங்களை செய்றீங்க, எல்லாம் இருக்கும். மாணவர்களுக்கு எப்படி கட்டணம் எவ்வளவு வாங்குறீங்க? எந்த கட்டணமுமே வாங்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய முழுக்க சிந்தனை. கல்விக்கான கட்டணம் வாங்கி படித்து கொடுத்திருக்கிறார்கள் என்ற முன்மாதிரி எதுவுமே இல்லை. எனவே கட்டணமே வாங்காமல் முற்றிலும் இலவசமாக தான் இந்த ஸ்தாபனம் இதுவரை நடந்து கொண்டிருக்கிறது. இது இனியும் நல்லா அப்படி நடத்தாடுவார். கட்டணமே இல்லாமல் மாணவர்கள் வந்து சேர வேண்டும். அவர்களுக்கு எல்லாம் வசதி கொடுத்திருந்தால், விருப்பம் இருந்தால் அவர்கள் நன்கொடையாக எவ்வளவும் கொடுக்கலாம். நிர்ணயமோ ஒரு கட்டாயமோ இருக்கக்கூடாது. ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்க கேட்டதுனால சொல்லிடுறேன். பெண் பிள்ளைகள் இங்கிருந்து வேனிலே அழைத்து வரப்பட்டு முழுக்க பரதாவுடனே கொண்டு வந்து இங்கே சேர்க்கப்படுகிறார்கள். விடுதி வசதி இல்லை அவர்களுக்கு. இங்கே உள்ளவர்கள் தான் சென்னாமணிப்பட்டி, மேலம்பட்டி கிராமம், குன்னகுளத்துப்பட்டி, இந்த 2-3 ஊரையும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 பெண் பிள்ளைகள் வருகிறார்கள். இவர்களுக்கு எந்த வேன் கட்டணம் கூட வாங்குவதில்லை இதுவரை. மதியானம் அவர்களுக்கு லஞ்சும் ஃப்ரீ. இங்கே தொழுது கொண்டு பள்ளிக்கூட தங்கிக் கொள்வதற்கான எல்லா வாய்ப்புகளும் பெண்களை கொண்டே நடத்தாட்டப்படுகிறது. ஒரு நிம்மதி இருக்கிறது. பெண் பிள்ளைகள் பெண்களிடத்திலே படிக்கிறார்கள் பர்தாவுடைய அடிப்படையில். அதே போன்று நமக்கு NIOSC அனுமதியும் இருப்பதால் 1வது 12வது வரைக்கும் அனுமதி இருப்பதால் 1வது 5வது வரை உள்ள இந்த பிரைமரி செக்ஷனிலும் 70 பிள்ளைகள் படிக்கிறார்கள். அவர்களும் இங்கே உள்ளே உள்ளவர்கள் தான். அவர்களுக்கும் வேன் கட்டணம் எதுவும் இல்லை. அவர்களுக்கும் லஞ்ச் ஃப்ரீயாக இருக்கு. யாரும் விரும்பினால் நன்கொடையாக எதுவும் கொடுத்துக் கொள்ளலாம். இதுதான் மாணவர்களோடு உள்ள ரிலேஷன்ஷிப் இந்த கல்வி நிர்வாகத்தில். மொத்தம் மாணவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 260. கிட்டத்தட்ட மதியான லஞ்ச்ல 300 பேர் இருப்பாங்க இந்த டே ஸ்காலர்ஸ். அப்ப மதியானத்துக்கு மேல இவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. மதியானத்தோடு பெண் பிள்ளைகள் போயிடுவாங்க ஈவினிங். அது மாதிரி இந்த நர்சரி பிள்ளைங்களும் போயிடுவாங்க. இங்கே ஹாஸ்டல்ல எப்பவும் தங்கி இருக்கிறோம் 120 பேர்.